யாதச்சிகமாக சில அபச்சாரங்கள் ஏற்பட்டு சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களான கைங்கரியவர்களுக்கும் சில ஆபத்துக்கள் விளைந்துவிட்டன. பெருமாள் சித்ரா பௌர்ணமி மகோத்சவத்திற்காக திருமயத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடையக்குடி என்னும் திவ்யதேசத்திற்கு எழுந்தருளிவிட்டு சித்ரா பௌர்ணமி உற்சவம் முடிந்து மீண்டும் திருமயத்திற்கு திரும்புகாலில் எழுந்தருளும் போது அதிகாலை 2 மணிக்கு மணல் லாரி ஒன்று வேகமாக வந்து புறப்பாடு கண்டுள்ள பெருமாளுடைய திருப்பல்லக்கின் பின்பகுதியில் மோத பெருமாளோடு வந்த அந்தரங்க கைங்கரியவர்கள் 6 பேர் உயிர் தியாகம் செய்துவிட்டார்கள். லாரி மோதிய வேகத்திலே பல்லக்கும் தூக்கி எறியப்பட்டு பெருமாளும் கீழே விழுந்து விட்டார். துரதிருஷ்டவசமான துர்பாக்கியமான இந்த அபச்சாரங்களை பொறுத்தருள வேண்டுமென்று எம்பெருமானை பிரார்த்தித்து பெரியவர்கள் வழிகாட்டுதலின்படி இந்த துரதிருஷ்ட சம்பவம் கடந்த 5ஆம் தேதி இந்த ஊருக்கு வந்து பெருமாளை உடனடியாக அந்த இடத்திலே இருந்து சன்னதிக்கு எழுந்தருள பண்ணி ஒரு திருமஞ்சனம் லகு திருமஞ்சனம் செய்து அவர் எழுந்தருள பண்ணோம். அடிபட்டு மரணமடைந்த கைங்கரியவர்கள் இந்த கோவில் வாசலிலேயே குடியிருக்கக்கூடியவர்கள், கோவில் அக்ரஹாரத்தில் சன்னதி தெருவில் குடியிருக்கக்கூடியவர்கள் ஆனபடியாலே அவர்களுடைய வீட்டிலே அந்தந்த காரியங்கள் முடிந்து அவர்களை அப்புறப்படுத்தி அதன் பிறகு மாலை 7 மணிக்கு சந்நிதியை பூர்த்தியாக அலம்பிவிட்டு பஞ்சகவியத்தால் அலம்பிவிட்டு பூர்த்தியாக புண்ணியாபாஜனம் செய்து பெருமாளுக்கு எந்த தோஷங்களும் ஏற்படாதபடி இதுபோன்ற துயர சம்பவங்கள் ஏற்படாதபடி பெருமாளை பிரார்த்தித்து ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருப்படிகளை பிரார்த்தித்து இங்கே புண்ணியாகவாஜனம் அக்னி பிரதிஷ்டை வாஸ்து சாந்தி முதலானவைகள் செய்தோம். அதன் பிறகு பெருமாளுக்கு நவகரச திருமஞ்சனம் செய்து பஞ்சகவிய பிரதிஷ்டை செய்து பஞ்சகவிய திருமஞ்சனம் செய்து பெருமாள் திருமேனியை சன்னதியிலே அர்த்த மண்டபத்திலே எழுந்தருள பண்ணோம். இந்த அடிபட்ட காரணத்தாலே பெருமாளுடைய திருவடிகளின் பின்பக்கம் 2 பாதங்களிலேயும் 3 இன்ச் உயரத்திற்கு தெரிப்பு ஏற்பட்டுவிட்டது. இந்த அடிபட்ட தாக்கத்தாலே பெருமாள் பின்னோக்கி சாய்ந்து விட்டார். பெருமாளுடைய இடது கஷ்டத்திலேயும் ஒரு தெரிப்பு ஏற்பட்டுவிட்டது. உடனடியாக அறநிலைத்துறை அதிகாரிகளையும் தமிழ்நாடு அரசு ஆட்சியாளர்களையும் தொடர்பு கொண்டு அந்த பெருமாள் திருமேனியை மீண்டும் சரி பண்ணி திருமேனி சந்தானம் பண்ணி திருமேனி பரிஷ்காரம் பண்ணி இங்கே திருவாராதனத்திலே எழுந்துள்ளபடி பண்ணுவதற்காக அனுமதி கேட்டோம். அவர்களும் நல்ல எண்ணத்தோடு அனுமதி கொடுத்தார்கள். உடனே சுவாமிமலை, திருக்குடந்தை முதலான இடங்களிலே இருந்து ஸ்தபதிகளை அழைத்து பஞ்சலோக விக்கிரகங்கள் பண்ணக்கூடிய ஸ்தபதிகள் இதுபோன்ற பெருமாள் திருமேனிகள் ஏதேனும் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டால் சரிபண்ண தெரிந்த அனுபவம் மிகுந்த ஸ்தபதிகள் எல்லோரையும் அழைத்து காண்பித்தது. பெருமாளுடைய திருமேனியை சரி பண்ணிவிடலாம் என்று சொன்னார்கள். அதன்படி மே 10ஆம் தேதி சாயந்தரம் 6:30 மணிக்கு மேல் பகவத் பிரார்த்தனை எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்து ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளை பிரார்த்தனை செய்து இந்த தோஷங்கள் ஏற்பட்டதற்கு பிராயச்சித்தார்த்தமாக 5 தினங்கள் ஒரு லகு சம்பிரோட்சம் செய்வதாக எம்பெருமானிடத்தில் அனுமதி பெற்று அனுஜை நடந்தது. மே 11ஆம் தேதி சாயந்தரம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து ஆழ்வார் பெருமானார் ஜீயர் அனுகிரகங்களோடும் எம்பெருமான் ஸ்ரீ உஜ்ஜீவனவல்லி நாயிகாசன ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாள் தேவர்களோடும் விருட்சங்கிரகணம், அங்குரார்ப்பணம் முதலான காரியக்கிரமங்களை செய்து இன்று மே 12ஆம் தேதி காலை புண்ணியாவாஜனம் செய்து வாஸ்து சாந்தி அக்னி பிரதிஷ்டை செய்து வாஸ்து சாந்தி செய்து சந்நிதியை பூர்த்தியாக தீர்த்த புரோஷனம் பண்ணி உபயவேத பாராயணம் 11ஆம் தேதி சாயந்தரம் அருளிச்செயல் வேத பாராயணம் ஸ்ரீராமாயண பாராயணங்களை தொடர்ந்து பாராயணங்கள் நடைபெற்று வருகின்றன. இன்றைய தினம் இந்த மண்டபத்திலே
பெருமாளுடைய திருமேனி சம்ரட்சணார்த்தமாய் செய்யக்கூடிய காரியங்களை துவங்கி பெருமாளுக்கு பிரதிஷ்டை பண்ணுவதற்காக பிரதானமாக கலசஸ்தாபனம் செய்து இந்த தோஷங்கள் ஏற்பட்டதாலே தோஷ நிவர்த்திக்காக சர்வதோஷ பிராயச்சித்தார்த்தமாக ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரத்திலே சொல்லியுள்ளபடி மகாசாந்தி ஹோமம் மகாசாந்தி கலசம் இங்கே எழுந்துள்ள பண்ணி இன்று 2 காலம் நாளை 2 காலம் ஆக 4 காலங்கள் மகாசாந்தி ஹோமங்களும் விசேஷ ஹோமங்களும் பிராயச்சித்த ஹோமங்களும் நடைபெறுகின்றன. மே 13ஆம் தேதி மாலை பெருமாளுக்கு சப்தகலச திருமஞ்சனம், பஞ்சகவ்ய திருமஞ்சனம், அக்ஷிமோஜனம் நீங்களாக அதிவாசங்கள், அதன் பிறகு பிராயச்சித்தார்த்தமான திருமஞ்சனம் மகாசாந்தி திருமஞ்சனம் நடைபெற உள்ளது. மே 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலை ஏகாதசியும் உத்திரபுரத்தவதா நட்சத்திரமும் கூடிய சுப முகூர்த்தத்திலே காலை 8:26 மணிக்கு மேல் 9:57 மணிக்கு பெருமாளுக்கு லகு சம்பரோஷனம் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து அருளிச்செயல் வேதபாராயண சாட்சி முறையும் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து இது போன்ற துக்ககரமான காரியம் வேறு எங்கும் நிகழக்கூடாது என்று பிரார்த்தனை பண்ணி இந்த எம்பெருமான் திருவடிகளிலேயும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளிலேயும் பிரார்த்திக்கிறோம். இந்த லகு பிரதிஷ்டைக்கும் இந்த யாகசாலை கைங்கரியங்களுக்கும் கோஷ்டி கைங்கரியங்களுக்கும் பல கைங்கரியவர்கள் அவரவர்கள் எழுந்தருளி கைங்கரியம் பண்ணுகிறார்கள். அருளிச்செயல் கோஷ்டி கைங்கரியங்களை ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய மெய்ய மலையாள ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் திருவடி சம்பந்திகளான திருமழிசையார் சுவாமிகளும் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் அருளிச்செயல் கைங்கரியங்களை கைங்கரியமாகவே செய்கிறார்கள். யாகசாலை கைங்கரியங்கள், வேதபாராயண கைங்கரியங்கள், வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம், பதியாராதன கைங்கரியங்களை வேதிக் ஃபவுண்டேஷன் கைங்கரியஸ்தர்கள் செய்கிறார்கள். ஸ்ரீ உபவே வேலுக்குடி சுவாமி பெருமாளுக்கு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்துள்ளார். இந்த கைங்கரியங்கள் நீங்களாக திருமேனி பரிஷ்காரம், சன்னதி பரிஷ்காரங்கள், யாகசாலை ஹோம திரவியங்கள், பூர்ணாகுதி திரவியங்கள், பெருமாளுக்கு பட்டு வஸ்திரங்கள், அர்ச்சக சுவாமிகள் சம்பாவனை, எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தமான கைங்கரியங்கள் இவை அனைத்தையும் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமிகள் அனுகிரகத்தோடு சின்னஜீயர் சுவாமி சகாயத்தோடும் திருக்கோஷ்டி ஸ்ரீ சௌமியநாராயணன் எம்பெருமானார் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் கைங்கரியஸ்தர்களும் செய்து வருகிறார்கள். உள்ளூர் பொதுமக்கள் எல்லா விதங்களிலேயும் உபகாரங்கள் பண்ணி உள்ளூர் பொதுமக்களும் அர்ச்சக சுவாமிகளும் அனுகூலமாக இருந்து கொண்டு இந்த கைங்கரியங்களை நடத்தி வருகிறார்கள். இனிமேல் எல்லா திவ்யதேசங்களும் நன்றாக வாழ வேண்டும். ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லா திவ்யதேசங்களிலேயும் பரிமளித்து பொங்கும் பரிவாலே எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று மாமுனிகள் திருவடிகளில் பிரார்த்தித்து எல்லா திவ்யதேசத்து எம்பெருமான்களும் குறைவில்லாமல் நல்வாழ்வு வாழ்ந்து நம்மோடு இருந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்தித்து ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை பிரார்த்தித்து இந்த கைங்கரியங்களில் கலந்து கொண்டு நடத்தி வைக்கின்ற எல்லா சுவாமிகள் திருவடிகளிலேயும் பிரார்த்தித்து அமைகிறோம். அடியேன் ராமானுஜதாசன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.